இப்பொழுது எங்களுடைய மண் மாப்பியாக்களுடைய செயற்பாடுகள் அப்ப அந்த மண் அகல்கின்ற வேலைக்கு உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களையும் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதனால் இதில் இன்றைக்கு கலந்து கொண்ட பிரதி போலீஸ் மாதிபர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இது தொடர்பிலான அதாவது ஒரு சில அவர்களுக்கு 10 டிராக்டர் அல்லது 20க்கு அதிகமான டிப்பர்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். அப்ப இந்த சொந்தக்காரர்களாகுவது எப்படி ஆனார்கள், எப்படி இவர்களுக்கு பணம் வந்தது என்பது தொடர்பாக FCID மூலமாக விசாரணை நடத்தி அவர்கள் உண்மையிலேயே உழைப்பின் மூலமாகத்தான் அவைகளை பெற்றுக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் பரவாயில்லை, அதை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். ஆனால் எங்களுக்கு தெரிய வருகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது, வேறு எதுவுமல்ல. இந்த மண் கொள்ளையின் மூலமாகவே இன்றைக்கு இவர்கள் அனைவரும் பெரிய குபேரர்களாக மாறி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த மாப்பியாக்களுக்கு, இந்த நொண்டித்தனத்தை இருக்கின்ற சண்டியர்களுக்கு நாங்கள் 1 வருட கால அவகாசம் கொடுத்திருக்கிறோம். அந்த 1 வருட கால அவகாசத்துக்கு நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் செய்யவில்லை. அதனால் எதிர்வரும் காலங்களில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தயாராகுங்கள். அவ்வாறு தயாராகின்ற பொழுது ஒரு நேரம் நீங்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியும் வரலாம், அல்லது பதில் சொல்ல வேண்டி வரலாம், அல்லது உங்களுக்கு இருக்கின்ற உடைமைகள் அனைத்தையும் பறித்தெடுக்கவும் படக்கூடும். தயவு செய்து இப்போதே நீங்கள் சரணடையுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம்.